இந்த செய்தியுடைய தலைப்பு துயரத்தின் கதறல். பஸ்கா பண்டிகை நாள் வழக்கமாக கடுமையான வெயில் உள்ள நாளாக இருக்கும். பண்டிகைக்கு வந்தவர்கள் அங்கும் எங்குமாக ஓடி மர நிழல்கள், குகைகள் எங்கு தஞ்சம் போவது வழக்கம். ஆனால் இந்த பஸ்கா பண்டிகையின் போது வழக்கத்துக்கு மாறாக நண்பகல் நள்ளிரவாயிற்று. கடுமையான கார் இருள் பகல் வேளையிலே சூழ்ந்தது. வழக்கத்துக்கு மாறாக கடுமையான வெயிலாயிருக்க வேண்டிய அந்த காலநிலை முற்றிலுமாக மாறிவிட்டது. இது நடைபெற்று 150 ஆண்டுகளுக்கு பிறகு தெர்த்துலியன் என்பவர் ரோம் அரசுக்கு எழுதுகிறார். ரோம் அரசை, உன்னுடைய ஆவணங்களை புரட்டிப்பார். அங்கு ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நண்பகல் நள்ளிரவாகி கடுமையான காரிருள் பூமியை சூழ்ந்திருந்தது என்று ஒரு நாளை குறித்து உன்னுடைய அரசு ஆணையில் எழுதப்பட்டிருக்கிறது, அரசு ஆவணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாள்தான் இயேசு கிறிஸ்து மரித்த நாள் என்று தெர்த்துலியன் சொல்லியிருந்தார். அந்த கார் இருளுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சம் உண்டானதே, அந்த உதடுகள் உறங்கிவிட்டன. வானத்து நட்சத்திரங்களை அழகாக படைத்த அவருடைய கரங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டன. ஓடி ஓடி நன்மை செய்த விரைந்த கால்கள் இப்போது சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டன. தன்னை உண்டாக்கிய சிருஷ்டிகர்த்தாவை இவ்விதமாக உலகமே சிலுவையில் அறைந்தவுடனேயே இயற்கை ரெட்டுடுத்தி அழ ஆரம்பித்தது. இயற்கையினால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னை படைத்த தேவனுக்கு இத்தனை கோரத்தை செய்து உலகம் செய்துவிட்டதே என்று. பிரியமானவர்களே, இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 45, 46 வசனங்கள். நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அந்த இருண்ட நேரத்தில் மகா சத்தமிட்டு தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்கு பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். மிக அருமையாகவே மரித்தார். சஞ்சலம் இல்லாமல் மரித்தார். பாடுகளோடு மரித்தார். பரிதாபமாய் மரிக்கவில்லை. வேதனையோடு மரித்தார். ஆனால் மனதிலே எந்த ஒரு கிளேசத்தோடும் இயேசு மரிக்கவில்லை. ஆனால் இவ்விதமாக வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அந்த கார் இருளுக்கு மத்தியில் உலகம் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில், கலவரமும் பயமும் திகிலும் நிறைந்த அந்த வேளையில் சிலுவையில் இருந்து ஒரு சத்தம். மற்ற கள்ளர்கள் வேதனை அனுபவித்து அப்படியே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம், என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு. இந்த கதறல் ஒலி அங்கு எல்லா காதலையும் விழுகிறது.
இந்த கேள்வியை நாமும் கேட்கிறோம். இந்த பண பிரச்சனையிலே ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த சமூக பிரச்சனையிலே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்கிறோம். அவர் கைவிட்டது போல எண்ணிக்கொண்டு கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? அறியாமையில் கேட்கிறோம். என்ன நடந்தது தெரியாது, ஆனாலும் கர்த்தரை பார்த்து கேட்கிறோம், நீர் என்னை ஏன் கைவிட்டீர்? அந்த கேள்வி எதிலே பிறந்தது? அறியாமையில் பிறந்தது, அஞ்ஞானத்தில் பிறந்தது, அவிசுவாசத்தில் பிறந்தது. இன்னொரு காரணம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? காரணம் அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆகவே அவரிடத்தில் மனிதன் கேட்கிறான். இயேசு கிறிஸ்து ஏன் கேட்டார்? அறியாமையில் கேட்கவில்லை. பிதாவுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்றும் கேட்கவில்லை. பிரியமானவர்களே, இந்த கேள்வியை அவர் ஏன் கேட்டார் என்று மிகப்பெரிய பிரச்சனை அது. மார்ட்டின் லூதர் எழுதுகிறார், கடவுளை கடவுள் கைவிட்டார். God forsook God. தேவன் தேவனை கைவிட்டார். இன்கிரெடிபிள், நம்ப முடியாத ஒன்று. கடவுள் கைவிடப்பட்டு விட்டார். It passes our comprehension. Our understanding totally fails. இது என்ன? இந்த சத்தத்துக்கு என்ன அர்த்தம்? இயேசு கைவிடப்பட்டு விட்டார் என்றால் என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு திகைப்பாக இருந்த அந்த வேளையிலே பிதாவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார். பிதா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு செய்தி. வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை புரியாமல் இருந்தால், தேவன் கைவிடப்பட்டது போல் இருந்தால், நம்முடைய ஜெபம் தள்ளப்பட்டதாக இருந்தால், கர்த்தர் நமக்கு பதில் தராத சூழ்நிலை இருந்தால், நீங்க உலகத்திடம் போய் கேட்காதீர்கள். நீங்கள் கர்த்தரிடமே கேளுங்கள். என் தேவனே ஏன் எனக்கு பதில் தரவில்லை? ஏன் என் ஆண்டவரே என் ஜெபத்தை தள்ளினீர் என்று கர்த்தரிடத்திலே கேட்போம். அந்த கடுமையான பிரச்சனையின் போது கைவிட்ட பிதாவிடத்திலே தான் கேட்கிறார். இவர் தான் கைவிட்டு விட்டார் என்றல்ல, அவரிடத்திலே எனக்கு பதில் சொல், பிதாவை எனக்கு பதில் சொல், ஏன் என்னை கைவிட்டு? உங்களுக்கு புரியாததுனாலே ஜெப அறையை விட்டு வேகமாக வந்து விடாதீர்கள். உங்களுக்கு புரியாததுனாலே வேத புத்தகத்தை ஓங்கி அரைந்து மூடிவிட்டு இனி நான் வாசிக்க மாட்டேன் என்று போய்விடாதீர்கள். புரியாவிட்டாலும் கர்த்தரை பார்த்து கேளுங்கள். எனக்கு இந்த பிரச்சனை விளங்கவில்லை, எனக்கு இந்த காரியங்கள் புரியவில்லை, என் ராஜாவே எனக்கு நீ பதில் தார், என் தேவனே எனக்கு நீ பதில் தார, ஏன் 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 என்ற கேள்வியை தேவ சமூகத்தில் வையுங்கள். அருமையானவர்களே, இப்போது நாம் நம்முடைய கேள்வியை உலகத்தாரிடத்தில் கேட்க விரும்புகிறோம், உலக ஞானியிடத்தில் கேட்க விரும்புகிறோம். அருமையானவர்களே, சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான், உலக ஞானத்திடம் கேட்டால் உலக ஞானம் என்ன சொல்லும் என்று. சங்கீதம் 73:11. சங்கீதம், தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உலகத்தின் பதிலை பார்த்தீர்களா? தேவனுக்கு எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ? உன்னதமான தேவன் சொல்லி அவருக்கு அறிவு உண்டா? அருமையானவர்களே, உலகத்தில் போய் கேட்டால் இதுதான் உலகம் தருகிற பதில். கடவுளுக்கு என்ன தெரியும்? கடவுள் என்று ஒருவர் இருந்தால் தானே. நீயே யோசித்த ஒரு முடிவுக்கு வா. பகுத்தறிவானதை,
சிந்தனை செய்ய உன்னாலே முடியாதா? உன் பிரச்சனைக்கு நீ பதில் காண முடியாதா? கடவுளை பார்த்து கேட்கிறாய், அவருக்கு என்ன அறிவு உண்டு? அவருக்கு எப்படி தெரியும் உன் காரியங்கள்? இதுதான் உலகம் சொல்லும். உலகம் இந்த பதிலைத்தான் சொல்லும். உங்களையே கேட்கிறீர்கள், உள் மனதை கேட்கிறீர்கள். உள் மனதை பார்த்து ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, எனக்கு ஏன் இந்த சங்கடம் ஏற்படுகிறது? சங்கீதம் 73:13 வாசியுங்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன். ஏன் ஏன் என்று ஏன் கேட்டதுக்கு பதில் சொல்கிறது மனம். விருதாவான கேள்வி. நீ எதற்காக இப்படி வாழ்ந்தாய், இப்போது ஏன் ஏன் என்று கேட்கிறாய்? நீ பக்தியாய் வாழ்ந்தாய், உனக்கு பதில் கிடைக்கவில்லை, ஏன் என்று கேட்கிறாய். ஏன் பக்தியாய் வாழ்ந்தாய்? கர்த்தருக்காக ஊழியம் செய்தேன், எனக்கு எல்லாம் எதிரடையாக போய்விட்டது. ஏன் கர்த்தருக்காக ஊழியம் செய்தாய்? அது வீணான காரியம் இல்லையா? உழைக்க வேண்டிய நேரத்தில் ஒடுங்கி உட்கார்ந்து ஜெபித்தாயே, அதனால என்ன பிரயோஜனம்? சாப்பாட்டை வெறுத்தாய், உபவாசம் என்றாய், தூக்கத்தை வெறுத்து விழிப்பு ஜெபம் என்றாய், நடையாய் நடந்தாய், விருதாவாக இல்லையா? இதனாலே உனக்கு என்ன கிடைத்தது? உள் மனம் சொல்லுகிற பதில் வாசியுங்கள். 13ஆம் வசனம். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையினாலே என் கைகளை கழுவினேன். பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை என்று சொன்னாயே, என்ன பிரயோஜனம்? குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவினேன், அதனால எனக்கு என்ன கிடைத்தது? ஆகவே இந்த பரிசுத்தம், பக்தி, ஜெபம் எல்லாமே விருதா. இது வேண்டாம். இது யார் சொல்லுகிற பதில்? இந்த பதிலை யார் சொல்லுகிறார்கள்? உள் மனம். நம்முடைய மனம் நமக்கு சொல்லுகிற பதில். அருமையானவர்களே, சுற்றிலுமாக இருக்கிற ஜனங்களை போய் கேட்போம், பக்கத்து வீட்டை கேட்போம், நண்பர்களை கேட்போம், நெருங்கியவர்களை கேட்போம், நமக்கு அருமையானவர்களை கேட்போம். ஜனங்களை பார்த்து என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது? நான் பக்தியாய் இருக்கிறேன், ஆராதனைக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் என் வீட்டில் இப்படி இருக்கிறது? ஏன் என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லை? ஏன் திருமணம் நடக்கவில்லை? ஏன் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை? ஜனங்களிடத்தில் போய் கேட்கிறீர்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம், ஜனங்கள் கர்த்தரை சேவிப்பது விருதா. அந்த வசனத்தை வாசியுங்கள். தேவனை சேவிப்பது விருதா, தேவனை சேவிப்பது விருதா. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதினாலும், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதினாலும், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும், உவை தலை குனிந்து துக்கித்து நடப்பதினாலும் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இதுதான் ஜனங்கள் சொல்கிற பதில். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த கேள்வியை நாம் இவரிடத்தில் கேட்டால் இதுதான் பதில். என் பிரியமான சகோதரரே, உலக ஞானத்தில் கேட்காதீர்கள், உன்னை சுற்றிலுமாக ஜனங்களிடத்தில் கேட்காதீர்கள், உங்களையே கேட்காதீர்கள். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு ஜீசஸ். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து வையுங்கள். இந்த கேள்வியை கர்த்தரிடத்திலேயே கேளுங்கள், அவரே உங்களுக்கு பதில் தருவாராகினால். இந்த கேள்வியை மாத்திரம் உங்களிடத்திலும் கேட்காதீர்கள், உலக ஞானத்திலும் கேட்காதீர்கள், உங்களை சுற்றிலுமாக இருக்கிறவர்கள் கேட்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? கைவிடுதல் என்பது சாதாரண காரியம் உலகத்தில். கணவன் கைவிட்டால் அப்பா காப்பாற்றுவார். கட்டிய கணவன் தன் மனைவியை காப்பாற்றாமல் நடுத்தெருவிலே விடுவானானால், பெற்றெடுத்த தகப்பன் தன் பலவீன கரங்களினால் தன் பிள்ளையை தாங்கி பிடிக்கிறான். கணவன் கைவிட்டால் அப்பா சொல்வான், என்னாலே முடியாது,
எனக்கே பலவீனமான கரங்கள். தகப்பன் கைவிட்டால் இரக்கமுள்ள சுற்றத்தார் அரவணைப்பார்கள். சுற்றத்தாரும் கைவிட்டால் நட்பு ஆதரிக்கும். சிநேகிதி ஆதரிப்பார்கள். நட்பும் கைவிட்டால் கடவுள் ஆதரிப்பார். கடவுள் ஆதரிப்பார். கடவுளும் கைவிட்டால் ஐயோ, கடவுளே ஒரு மனிதனை கைவிட்ட பிறகு அவனை கைதூக்கி எடுக்க யாருண்டு? கடைசி எல்லைக்கு வந்து விட்டான் மனிதன். இனி யாருமே அவனை தூக்கி எடுக்க முடியாது. அந்த நிலைமைதான் கடவுள் ஒரு மனிதனை கைவிடுவது. அருமையானவர்களே, சிலுவையை சற்று பாருங்கள். அகோரமான வேதனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சேஃப்டி பெண் உங்க கையில குத்துனா கூட ஐயோ அம்மா உயிரே போச்சுட்டு துள்ளி குதிச்சிருந்தீங்க. அதுக்கு பேர் சேஃப்டி பின். அது கூட உங்க சேஃப்டியை கொஸ்டின் பண்ணுது. ஒரு சின்ன ஒரு முள் தாங்க முடியவில்லை. ஆண்டவருடைய கால்களை ஆணிகள் கடாவி போகின்றன. அவருடைய கைகளிலே ஆணிகள். அந்த வேளையில், அந்த வேதனையில் அவர் சொன்ன வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அந்த கொடிய வேதனையில் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டால் ஓரளவுக்கு நம்முடைய பலவீனத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த அகோரமான வேதனையில் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டால் நாம் அறிந்து கொள்கிறோம். To a certain extent we can go and understand the pain of our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவருடைய வருத்தங்களை, சங்கடங்களை ஓரளவுக்கு நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த வேதனை மிகுந்த வேளையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மன்னியும், மன்னியும். அப்பொழுது இந்த வார்த்தையை அவர் எடுக்கவில்லை. அதன் பிறகு மிகுந்த வேதனையில் இருக்கிறார். எல்லாரும் அவரை பரிகாசம் பண்ணுகிற வேளையில் அப்போது தலையை துளைக்கி பரிகாசம் பண்ணுகிறார்கள். பக்கத்தில் இருக்கிறவனும் பரிகாசம் பண்ணுகிறார். அந்த வேளையில் என் தேவனே, என் தேவனே, இந்த பரிகாசக்காரருடைய கூட்டத்திலே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கேட்கவில்லை. மாறாக லூக்கா சுவிசேஷம் 23:43. நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்றார். அந்த மிகுந்த வேதனை மிக்க வேளையிலே பரிகாசம் பண்ணப்படும் போது அவனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை. எப்பொழுதெல்லாம் நாம் சாதாரணமாக என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறோமோ அங்கே எல்லாம் மன்னிப்பு, நீ என்னோடு கூட இருப்பாய், இந்த ஆறுதலான வார்த்தைகளை எல்லாம் சொன்னார். வார்த்தைகளால் நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே வேதனைகளுக்கு மத்தியிலே எப்படி இருந்தார். இன்றைக்கு அநேக தப்பிதமாய் சொல்லுகிறார்கள், வேதனை பொறுக்க முடியாமல் கர்த்தர் என் தேவனை, என் தேவனை, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். அல்ல, வேதனை நேரத்திலே மன்னிப்பு, சங்கடத்தின் வேளையிலே அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகள். உலகமே சிரிக்கும் போது அமைதியாயிருந்தார். இதுதான் ஆண்டவர் சிலுவையிலே அனுபவித்தவைகள். 6 மணி நேரம் பாடுகள், 6 மணி நேரம் நிந்தைகள், அவமானம், கஷ்டங்கள், எத்தனையோ விதமான பரிகாசங்கள். இப்படி 6 மணி கடந்தது. இப்போதுதான் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. அப்படியானால் வேதனை காரணம் அல்ல,
பரிகாசம் காரணமல்ல, நிந்தை காரணமல்ல, பசி காரணமல்ல, தாகம் காரணமல்ல, மரணத்தின் அகோரம் காரணமல்ல. இவைகளெல்லாம் காரணமாக அமையவில்லை. இப்போது அவர் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? யூதாசே, என்னை ஏன் காட்டிக் கொடுத்தாய்? கேட்கவில்லை. பேதுருவே, என்னை ஏன் மறுதலித்தாய்? கேட்கவில்லை. சீசர்களே, ஏன் ஓடி போனீர்கள்? கேட்கவில்லை. என்ன அர்த்தம்? எந்த பிரிவையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. யூதாஸ் பிரிவு, சீசர்களுடைய ஓட்டம், பேதுரு மறுதலித்தது, அத்தனையும் அவருடைய இருதயம் தாங்கிக் கொண்டது. ஏது ஒன்றும் அவரை அசைக்கவில்லை. என் பிரியமான சகோதரனே, ஆண்டவரை அசைத்தது எது? சிலுவையிலே அவரை அசைத்தது பிதாவின் உறவு முறிந்தது. வேதத்திலேயே ஆண்டவர் தன்னுடைய பிதாவை பார்த்து பிதா என்று அழைக்காமல் தேவனே என்று அழைத்தது இந்த ஒரு இடத்தில் தான். எல்லா இடத்திலும் பிதாவே என்று அழைப்பார். இந்த இடத்தில் மாத்திரம் என் தேவனே, என் கடவுளே என்று அழைத்தார். ஏனென்றால் அப்பா மகன் என்ற உறவு முறிந்தது. அருமையானவர்களே, ஆணிகளை தாங்க முடிந்தது, வேதனையை தாங்க முடிந்தது, பரிகாசத்தை தாங்க முடிந்தது, சுற்றிலுமாக ஜனங்கள் செய்கிற எல்லா கொடுமைகளையும் தாங்க முடிந்தது. என் இயேசுவாலை எதை தாங்க முடியவில்லை? தன் பிதாவோடு உள்ள உறவு முறிந்ததை அவராலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னை கேட்க என் சபையே, காலையில் ஜெபம் பண்ணவில்லையே, அப்பாவோடு பேசவில்லையே, அப்பாவோடு நீ நடக்கவில்லையே, இந்த வாரத்தில் எத்தனை நாள் நீ ஜெபம் பண்ண தவறிவிட்டாய்? என் மகனே, என் மகளே, நீ நடக்க தவறி போய்விட்டாய். உன் இதயத்தில் அப்பாவை பார்க்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கிறதா? தன்னுடைய தகப்ப பிதாவை சில நிமிடம் பார்க்க முடியவில்லை என்ற உடனே அந்த முகம் தன்னை விட்டு வேறுபட்டது என்று அறிந்ததும், என் தேவனை, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு? அப்பா என்ற உறவு முறிந்தவுடனே அமைதியாய் இருக்கவில்லை. பெற்ற தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து, இனி உனக்கு நான் அப்பா இல்லை என்று சொன்ன உடனே மகன் தேங்க்யூ என்று சொல்வானா? அந்த உறவிலேயா மறுபடியும் வருவாய். ஏனப்பா அப்படி சொல்லுகிறீர்கள்? இங்கு உறவு முறிந்து விட்டது. அடுத்த உறவுக்குள் போனார். எந்த உறவு? என் தேவனே, என் கடவுளே என்று கர்த்தரை பார்த்து கூப்பிட்டு, ஏன் என்னை கைவிட்டேன்? பிரியமானவர்களே, இதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியும். நமக்கு ஒரு பாடம். உங்களாலே தாங்கிக் கொள்ள முடிகிறதா? தேவ சமூகத்தை சந்திக்காமலேயே நம்மாலே இருக்க முடிகிறதா? அது ஒரு ஆட்சி. கர்த்தரால் இருக்க முடியவில்லை. மனித சாயலில் இயேசு இருக்கும் பொழுது தன் பிதாவை சந்திக்காமல் அவரால் இருக்க முடியவில்லை. கைவிடப்பட்டதாக கதறி துடிக்கிறார். அப்படியானால் தன் பிதாவின் சமூகத்தை எவ்வளவாய் அவர் வாஞ்சித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 22:2 வாசியுங்கள். தாவீதுடைய வேதனை இது. ஜெபம் பண்ணுகிறார், கர்த்தர் பேசவே இல்லை. என் அருமையான சபையே, எத்தனையோ ஜெபங்களுக்கு உன்னை அழைக்கிறார்கள். கடற்கரை ஜெபத்துக்கு வா என்று கூப்பிடுகிறார்கள். மைதானத்தில் ஜெபம் வா என்று உன்னை அழைக்கிறார்கள். மாடி வீட்டிலே ஜெபம் வா என்று அழைக்கிறார்கள். தெருவோரத்திலே நின்று ஜெபிப்போம் என்று உன்னை கூப்பிட்டு அழைக்கிறார்கள். என் அருமை சபையே,
நீ பண்ணின ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தராத நாட்கள் இருக்கின்றனவே, அதை குறித்து நீ என்ன யோசித்தாய்? உனக்கு பதில் வராத ஜெபங்களை குறித்து நீ என்ன யோசித்தாய்? தாவீது அதையே ஜெபமாக்கினான். தேவனது மௌனத்தை கலைக்கும்படியாக தாவீது ஜெபம் பண்ணினான். என் பிரியமுள்ள சபையே, பதிலளிக்காத ஜெபத்தை விட்டு விடாதே. உனக்கு பதில் கிடைக்காத ஜெபங்களை தேவ சமூகத்தில் கொண்டு நிறுத்து. ஏன் பதிலில்லை தகப்பனே? பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவில்லை. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு பதில் இல்லை என்று பதிலில்லாத ஜெபங்களை அவன் தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறான். என்ற கர்த்தர் எப்படியும் பதில் தருவார். என் கர்த்தருடைய மௌனத்தை நான் தாங்கிக் கொள்ள முடியாது. சிலுவையிலே பிதா மௌனமாக இருக்கிறார். அவரால் இயேசு கிறிஸ்துவினால் அந்த மௌனத்தை தாங்கிக் கொள்ள முடியும். இதுவரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் பிதாவினுடைய மனதிலே தன் குமாரனுக்காக இருந்தது முழு அன்பு. இந்த அன்புதான் தன் குமாரனை ஆளுகை செய்தது. இப்போது அந்த அன்பு விலகி அந்த இடத்தில் கோபம் இருக்கிறது. இதுதான் விளங்கவில்லை. அன்புக்கு பதிலாக கோபம், ஆறுதலுக்கு பதிலாக ஆத்திரம். என் தேவனே, ஏன் கோபப்படுகிறேன்? ஏன் ஆத்திரப்படுகிறேன்? இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, உன்னோடு கூட நடந்த சிநேகிதி எங்கு போனாலும் உன்னோடு கூட வருவாள். அவள் இல்லாமல் நீ போனதில்லை. இரட்டைப்பிறவி போல நீ எப்போதும் கூட நடந்தாய். இன்றைக்கு நீ தனிமையாக போகிறாய். உன் சிநேகிதியே எங்கே? அவள் வரமாட்டாள். ஏன்? அவள் எங்கே போயிருக்கிறாள்? ரெண்டு பேர் இவ்வளவு அன்பாயிருந்தீர்களே, ஏன்? என்ன நடந்தது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான ஒரு கருத்து எங்களை பிரித்து விட்டது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உன்னாலே தாங்கிக் கொள்ள முடிகிறதா? எவ்வளவு வேதனைப்படுகிறது! எத்தனை சந்தோஷமாய் நடந்த நாட்கள். என் சிநேகிதி என்னை தவறாக புரிந்து கொண்டு தன் பேச்சை நிறுத்திவிட்டாளே. என் சிநேகிதன் என்னை தவறாக புரிந்து கொண்டானே. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக எவ்வளவு வருத்தப்படுகிறாய். God has not misunderstood you. கர்த்தர் உன்னை தவறாக புரிந்து கொள்ளவில்லை. நீ செய்ததை தவறு என்று அறிந்து வருத்தத்தோடு பேசாமல் இருக்கிறார். நீ செய்தது பாவம் என்று அறிந்து அவர் பேசாமல் இருக்கிறார். நீ நடந்து கொண்ட முறை அக்கிரமம் என்று அறிந்து ஆண்டவர் அப்படி இருக்கிறார். Can you tolerate that? அந்த மௌனத்தை உன்னாலே தாங்கிக் கொள்ள முடியுமா? உன் கண்களிலே கண்ணீர், என் சிநேகிதி என்னோடு பேசவில்லை. உன் கண்களிலே கண்ணீர், உன் சிநேகிதம் உன்னோடு கூட நடக்கவில்லை. இயேசுவின் கண்களிலே கண்ணீர், என் பிதா என்னோடு பேசவில்லை. எதற்காக அழுகிறீர்கள் அருமையானவர்களே? எதற்காக அழுது பிதா பேசாத நாட்களை குறித்து அக்கறைப்பட்டதுண்டா? என் மகனை, என் மகளை என்று உன்னை அழைக்காத மௌனமான உதடுகளை பார்த்து அழுதது உண்டா? என் பிரியமான சபையே, ஜாக்கிரதைப்படுங்கள். இயேசுவினாலே அந்த உறவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. அப்படி இல்லையே? ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்துவின் முடிவு தேவனுடைய பார்வையிலே அருமையாய் இல்லையே? உலகத்தில் எந்த நீதிமானும் கைவிடப்பட்டதில்லை.
உலகத்தில் எந்த நீதிமானையும் கர்த்தர் மரண வேளையிலே கைவிடவில்லை. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்ன விதமான மரணத்தினாலே இன்னவித மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துவார் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். பேதுருடைய மரணத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், பேதுருவே, கொடிய மரணம், நீ விரும்பாத மரணம், ஆனால் நான் கைவிடாத மரணம், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சாகிறோம் என்றல்ல, தேவன் கைவிடாத இருக்க வேண்டும். வியாதியில் மரிக்கலாம், அதனாலே கர்த்தர் கைவிட்டான் அர்த்தம் அல்ல. கொடிய கேன்சர் வியாதியிலே சரீரமானது பட்சித்து போடப்படலாம், ஆனால் தேவன் கைவிடவில்லை. வியாதியை வைத்துக் கொண்டு மனிதன் கர்த்தர் கைவிட்டான்னு சொல்லக்கூடாது. எப்படி மரித்தாலும் சரி, பரிசுத்தவானிய மரணம் தேவனுடைய பார்வையிலே அருமையானது. பேதுரு பயங்கரமாக கொலை செய்யப்பட்டான். ஆனால் வேதம் சொல்கிறது மகிமையான மரணம், கைவிடாத ஒரு மரணம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 54-55ஆம் வசனம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். கரிசனையான மரணம். ஸ்தேவான் மரிக்கும் போது பரலோகம் திறந்தது. உட்கார்ந்திருந்த இயேசு நின்றார். அவரால் அமர்ந்திருக்க முடியவில்லை. தன் பிள்ளை மீது கற்கள் விழும்போது அவர் எழுந்து நிற்கிறவர். மரணத்தை தடுக்கவில்லை, ஆனால் அதனாலே உண்டான மகிமையை கர்த்தர் தடுக்கவில்லை. கருசையோடு அவனை பரலோகத்துக்கு அழைத்தார். எந்த நீதிமானையும் கர்த்தர் கைவிட்டதாக இல்லை. பிரியமானவர்களே, என் தாய் பெரிய பரிசுத்தவாட்டி என்று நான் சொல்ல வரவில்லை. மிக சாதாரண ஒரு அம்மா, எங்களை தெய்வ பக்தியிலே வளர்க்க பிரயாசப்பட்ட ஒரு அம்மா. சிஎம்சி மருத்துவமனையிலே வியாதிப்பட்டு மரிக்கும் வேளை சகோதரர் ரவீந்திர வரப்பிரசாத் போய் ஜெபம் பண்ணி வெளியே வந்தார். அதன் பிறகு நான் போனேன். அம்மா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர் சொன்ன பதில், கூடு திறந்திருக்கிறது, பறவை பறக்க போகிறது. The cage is open. இந்த கூண்டு திறந்திருக்கிறது, இந்த பறவை பறந்து போய்விடும். அடுத்த நிமிடம் எனக்காக ஒரு ரதம் வந்து கொண்டிருக்கிறது, நான் ஏறப்போகிறேன். ஆயத்தத்தோடு சமாதானம். சரீரத்தில் வியாதியின் கொடுமை, ஆனால் இதயத்தில் மிகுந்த சமாதானம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் இதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். பெரிய வீடு கட்ட வேண்டும், அதிலே வாழ வேண்டும், உத்தியோகமாக இருக்க வேண்டும், படகு போன்ற காரிலே பிரயாணம் பண்ண வேண்டும், நல்ல ஆசைகள் தான். ஆனால் அது அல்ல. என் விழித்திரைகளை நான் மூடும் பொழுது உமது சாயலா திருப்தியாவே, அதை திறக்கும் போது உமது சாயலா திருப்தியாவே, நான் மூடும் போது சமாதானமாக என் கண்களை மூடுவேன். இதுதான். ஆனால் ஆண்டவருக்கு அது கிடைக்கவில்லையே. ஆண்டவரை பார்த்து தெய்வம் தேற்றவில்லையே. ஸ்தேவானை தேற்றியவர், பேதுருவை தேற்றியவர், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு துணை நின்றவர், கர்த்தரோ எனக்கு துணை செய்தார் என்று சொல்லி தேவனை அவ்வளவாய் மெச்சிக் கொள்கிறாரே. இயேசு சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிரியமானவர்களே, உலகத்திலேயே கைவிடப்பட்ட நீதிமான் யார் மாத்திரம்தான்? இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஒன்று நினைவில் வையுங்கள். கல்லறை தோட்டத்தில் 3 எழுத்து எழுதுகிறார்கள். என்ன எழுத்து? RIP எழுதாதீர்கள்.
எந்த சமாதானமும் கல்லறை தோட்டத்தில் கிடைக்காது. யார் அங்க ரெஸ்ட்ல இருக்குது? ரெஸ்ட் இன் பீஸ் என்று எழுதி வைத்தவன் யார் ரெஸ்ட்ல இருப்பது? சரீரத்துக்கு என்ன என்ன ஓய்வு? அழுகி போகிற சரீரம் என்ன ஓய்வு எடுக்கிறது? ரட்சிக்கப்பட்டவனுடைய ஆத்மாவும் ஆவியும் பரலோகத்தில் ஓய்வு எடுக்கிறது. கல்லறை தோட்டத்தில் போய் அழுகிற பிணத்தின் மீது எழுதுகிறான் RIP என்று. அர்த்தம் இல்லாதவன். பிரியமன், நம்முடைய இளைப்பாறுதல் பரலோகத்தில் இருக்கிறது, இங்கு இந்த மண்ணில் அல்ல. ஆகவே தரிசனங்கள் மாற வேண்டும். கல்லறை தோட்டத்திலே அல்ல நம்முடைய சமாதானம், பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய சமாதானம். ஆகவே கல்லறை அழகுபடுத்துவதல்ல, அங்கு போய் RIP என்று எழுதுவதல்ல. RIP என்ற இன்னொரு அர்த்தம் வந்துவிடும், ரெசரக்ஷன் இஸ் இம்பாசிபிள், நீ வீட்டை எழவே மாட்டேன் அப்படின்னு. என் பிரியமான சகோதரனே, பாரம்பரியங்களை சாடுவது என் வேலை அல்ல, பாரம்பரியத்துக்கு தாளம் போடுவது என் வேலை அல்ல. என் சத்தியம் என்ன சொல்கிறார்? ஆகவே அருமையானவர்களே, மரணத்தை குறித்து ஒரு நல்ல தரிசனம் நமக்கு வேண்டும். என்னுடைய மனைவி மரித்த உடனே நான் ஓடி போய் கேட்ட கேள்வி ஒரு டாக்டரிடத்தில் இதுதான். டாக்டர், கடைசியாக அப்படி சொன்ன வார்த்தை, ஐ எம் நாட் ஷுர். டாக்டர் அதை சொல்லவில்லை. அங்கு வேலை செய்த நர்ஸ் இடத்தில் கேட்டு, what was her last utterance? கடைசியாக அப்படி என்ன சொன்னாள்? அந்த நர்ஸ் சொன்னார், she said, uttered Jesus and smiled and passed away. இயேசு என்ற வார்த்தையை சொன்னார்கள், சிரித்தார்கள், மரித்து விட்டார். I thank and praise God for the peaceful end. என் பிரியமான சபையே, ஆகவே ஒரு பெரிய ஆறுதல், எந்த மனிதனையும் கர்த்தருக்குள் இருந்தால் அவனை தேற்றுகிறார். God gives an answer. ஆனால் இங்கு இப்போது இயேசு கேட்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிடு? பதிலே இல்லை. ஆண்டவருக்கு பதிலே இல்லை. இப்போது நாம் கேட்போம், என் பிதாவே, எதற்காக இயேசுவை கைவிட்டி? நமக்கு பதில் சொல்கிறார், உனக்காக, உனக்காக அவரை கைவிட்டேன். Now we have got the answer. இயேசுவுக்கு கிடைக்காத பதில் நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு பரலோகம் பதில் தருகிறது. உனக்காக அவரை கைவிட்டேன். எனக்காகவா? ஆம். பாவமறியாத அவர் உனக்காக பாவமானார். நீ செய்த அக்கிரமங்கள் அனைத்தும் அவர் மீது விழுந்தன. ஆகவே அவர் பாவமாக்கப்பட்டார். ஆகவே நான் என் மகனை நான் பார்க்க விரும்பவில்லை. ஏன் மகனை பார்க்க விரும்பவில்லை? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உன் பக்கத்து வீட்டிலே 2 வயது குழந்தை ஒன்று விளையாடி கொண்டிருந்தது. அது கையிலே ஒரு பந்து வைத்து விளையாடி கொண்டிருந்தது. ஒரு தேவதூதன் இறங்கி வருவது போல அது தெருவிலே இறங்கி விளையாடியது. அதன் கழுத்திலே ஒரு சங்கிலி மின்னிக் கொண்டிருந்தது. திடீரென்று எதிரே ஒருவன் வந்தான். அந்த குழந்தையுடைய சங்கிலியை பறிப்பதற்காக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினான். யார் வீட்டு பிள்ளையோ இன்னும் நடக்கட்டும், நீ அமைதியா இல்லையே, நீ துரத்தி பிடித்தாய். அவனோ கழுத்தை நெரித்துக் கொண்டு அந்த சின்ன குழந்தை தூர எறிந்து போனான். உன் இதயம் அமைதியா இருந்ததா? எவ்வளவாய் துடித்தாய்? அந்த அக்கிரமத்தை உன்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அநியாயத்தை உனக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காவல்துறைக்கு ஓடினாய், நீதிமன்றத்துக்கு ஓடினாய். நீதி கிடைக்க வரை நீ ஓயவில்லை. சாதாரண பாவியான நீ பாவத்துக்கு இப்படி அலைவாயானால் பரிசுத்த தேவனாகிய நான் எப்படி பாவத்தை சகிப்பது? உலகத்தினுடைய அனைத்து பாவங்களும் என் குமாரன் மீது விழுந்தது. ஒரே ஒரு பாவத்தை சகிக்க முடியாமல் அத்தனை பாடுபட்டாயே. இத்தனை கொடுமைகளை என் குமாரன் மீது விழும்போது அந்த பாவத்தை நான் எப்படி சகித்திருப்பது? ஆகவே என் முகத்தை திருப்பினேன். ஆம் சகோதரனே,
நம்முடைய அனைத்து பாவங்களும் அவர் மீது விழுந்தபடியினாலே பரிசுத்த தேவன் தன் குமாரனை பார்க்க முடியாதபடி திருப்பி. ஏசாயா 53:6 வாசியுங்கள். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மீது விழ வைத்தார். ஒரு அக்கிரமம் 2 அக்கிரமம் அல்ல, நாம் செய்த எல்லா பாவம் அவர் மீது விழுந்தது. இப்போது இயேசுவை பாருங்கள் எப்படி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:21 இதை படம் பிடித்து காட்டுகிறது. 2 கொரிந்தியர் 5:20 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத நமக்காக பாவமாக்கினார். இயேசு யார்? இப்போது பாவம். இதைத்தான் பார்க்க முடியாத முகத்தை திருப்பினார். இதைத்தான் ஆண்டவர் கேட்டார். ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிடவே முடியாது. ஒரே ஒரு காரணம், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தபடியினாலே அவர் கைவிடப்பட்டார். இப்போது தேம்பி தேம்பி அழக்கூடிய நிலைமை உங்களுக்கு வருகிறதா? என்னுடைய பாவங்கள் என் ஆண்டவர் மீது விழுந்து அவர் இப்படி கதற வேண்டியதாகிட்டே என்று சொல்லி உங்கள் இருதயங்கள் கலங்குகிறதா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதைவிட கலக்கமான செய்தியை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு இப்போது பேசுகிறார். இந்த சபையிலே ஒரு சில இடத்தில் கர்த்தர் பேசுகிறார். எல்லாருக்கும் பேசுகிறார், ஒரு சில இடத்தில் ஆழமாய் பேசுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? இந்த சத்தம் என்னுடைய சத்தம் அல்ல. இயேசு சொல், இது என் சத்தம் அல்ல, இது எதிரொலி. My son, my daughter listen. This is a echo. இது ஒரு எதிரொலி. இது என் சத்தம் அல்ல. எதனுடைய எதிரொலி? ஆண்டவரே, ஒரு நாள் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் என் சத்தியத்தை தள்ளினவர்கள் வேத வாக்கியத்தின்படி 2ஆம் மரணமாகிய ஆக்கினை கடலில் தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:15. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அக்கினி கடலிலே ஏராளமான ஜனங்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த ஜனங்கள் முதலாவது எழுப்பிய சத்தம் வெளிப்படுத்தல் 6:16. கண்மலையே, குன்றுகளே, என் மீது விழுந்து என்னை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சத்தம் கேட்டது. எடுத்தீர்களா? பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். இந்த சத்தம் கேட்கும். எந்த மலை மீது ஏறி நின்று விக்கிரகத்தை வழிபட்டார்களோ அந்த மலை மீது நின்று கொண்டு சொல்வார்கள், மலையை என்னை மறைத்து விடு. கொள்ளையடித்து எந்த மலையின் மீது ஒளித்து வைத்தார்களோ அந்த கள்ளர் குகை மீது நின்று கொண்டு அழுவார்கள், என் மீது விழுந்து ஒளித்துக் கொள்ளுங்கள் என்று. பஞ்சமா பாதகங்களை செய்ய அரசியல்வாதிகள், பொய் சொல்லுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாட்டை ஆளவன் என்று கொள்ளையடிக்கிறவர்கள் தெய்வ சமூகத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். அப்போது அவர்கள் சொல்வார்கள், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? அந்த பாவிகள் அன்றைக்கு அழுது துடிப்பார்களே, அதனுடைய எதிரொலிதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த ஒலி எழுப்பினார். ஆகவே அந்த ஒலியை எண்ணாதபடி இந்த சத்தத்தை எண்ணி பாருங்கள். நான் ஏதேனும் ஒரு அஜாக்கிரதையான வாழ்க்கையில் இருந்து தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக போய்விடுவேனானால் 1000 பிரசங்கம் பண்ணி இருக்கலாம். ஏதேனும் ஒரு வாழ்க்கையிலே தவறி போய்
என் கர்த்தர் நித்திய ராஜ்யத்துக்கு என்னை அழைத்து போகாதபடி ஜீவ புஸ்தகத்தில் என் பெயரை கிறுக்கி போட்டால் நான் பரிதாபமாக சொல்கிற வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? பிரியமான சபையே, இந்த சத்தத்தை நம்மில் ஒருவரும் எழுப்பக்கூடாது. நாம் எந்த சத்தத்தை எழுப்ப வேண்டும்? இயேசுவே பாரம், அடியேன் காத்திருக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். என் அருமையான சபையே, நான் அல்ல, தேவ ஆவியான உன்னோடு பேசினார். உன் வாயிலிருந்து ஆமென் என்றும் ஆமென் என்று சத்தம் பிறக்கும் என்று கர்த்தர் எதிர்பார்த்திருந்தார். நீயோ வழக்கம் போல மௌனமாகவே இருக்கிறாய். உன் இருதயத்தின் ஆழத்துக்கு பேசுகிறார். சில பேருக்கு கர்த்தர் சொல்கிற, இன்றைக்கு நீ மனம் திரும்பு, உன் தீய வழிகளை விட்டுவிடு. கர்த்தருடைய வழியை விட்டு நீ விலகி இருக்கிறாய். ஆகவே பரிசுத்தப்பட, பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் பிதா பரிசுத்தராய் இருக்கிறது போல எல்லா ஆபத்திலும் வாழ், நீ பரிசுத்தமாயிரு. இன்றைக்கு பொழுது சாய்ந்து ராக்காலம் வருவதற்கு முன்பு ஒரு ஆத்துமாவை தேவனிடத்தில் திருப்பு. உன்னுடைய மிக பிரதானமான வேலை என் ஆண்டவருக்கு வேலை செய்வதுதான். இந்த சத்தம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொல்லுகிற சத்தம், என் நிமித்தம் ஒருவன் செல்லாதபடிக்கு நான் காத்துக்கொள்வேன். என் கிராமத்தின் தெருக்களில் நடப்பேன். என் நகர வீதிகளிலே நான் செல்லுவேன். என் உறவினர் கதவை தட்டுவேன். என் நண்பரிடத்தில் பேசுவேன். என் சிநேகிதி மனம் திரும்புகிற வரையில் விடவே மாட்டேன். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே வருகிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டபோது பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீரே என்னை கைவிட்டீர் என்பதை இந்த உலகம் கதறி துடித்து சொல்லுகிற நாள் வராதபடி சத்தியத்தை சொல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுகிறோம். ரட்சிக்கப்பட்ட நாங்களும் பரிசுத்த பாதையை விட்டு விலகி போகாதிருக்க உதவி செய்யும். நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக இருந்தும் ராஜ்யம் வர எங்களுக்கு உதவி செய்யும். வசனம் கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். எதிர் வல்லமை எல்லாவற்றையும் மாற்றும். தெய்வ கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.